நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 8:10. அதன் கடைசி பகுதியிலே நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இங்கிலீஷ்ல அது வேறு விதமாக இருக்கிறது. The joy of the Lord is your strength. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுடைய பலன். கர்த்தருடைய சந்தோஷமே உங்களுடைய பலன். இந்த பகுதியில் பாருங்கள், ஏன் அப்படி அந்த வாசகத்தை அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்து திரும்பவும் எருசலேமுக்கு வந்த பொழுது எஸ்ரா வேத புத்தகத்தை வாசிக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாவ வாழ்க்கையை அறிந்து கொள்கிறார்கள். அந்த வார்த்தை அவர்களை குற்றப்படுத்துகிறது. அவர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோமே, நாம் எப்படி வாழப்போகிறோம், நாம் எப்படி இனி ஆண்டவருக்கு பிரியமாக வாழப்போகிறோம் என்று இருதயத்திலே குத்தப்பட்டு அழுகிறார்கள். அப்பொழுது நெகேமியா சொல்லுகிறார், ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு நமக்கு வந்துவிட்டது. நம்மை பரிசுத்தம் பண்ண போகிறார். ஆகவே நாம் இனி அழக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கும் சந்தோஷத்தினால் நிறைவோம். இது பண்டிகையின் நாள். நாம் கொண்டாட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பரிசுத்தம் பண்ண போகிறேன், உன்னை திரும்பவும் கட்ட போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாம் குற்ற உணர்வினால் அழுகிறோம். ஆனால் அதன் பிறகு இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது நிமித்தம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கையினால் நாம் ஆர்ப்பரிக்கிறோம், ஆண்டவனுடைய சித்தத்திற்குள் பிரவேசிக்கிறோம். அதற்கு தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் விண்ணப்பத்தை எல்லாம், வேண்டுதல்களை எல்லாம், உங்கள் ஜெபங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், வேண்டுதலினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். த்ரூ praise. நாம் எதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்? இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அது நிமித்தம் நமக்கு அவருடைய சித்தத்திற்குள், அவருடைய வாக்குத்தத்தத்திற்குள் பிரவேசிக்கும் ஒரு வாசல் திறந்திருக்கிறது. இந்த கர்த்தருடைய சந்தோஷம் என்பது என்ன? நமக்கு பலனாக வருடம் முழுவதிலும் அவருடைய ஊழியத்தை செய்ய, குடும்பத்தை நடத்த, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலன் கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நமக்கு வருகிறது அல்லவா? இந்த கர்த்தருடைய சந்தோஷம் என்பது என்ன? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் இப்படி கூறுகிறது. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இங்கிலீஷ்ல இருக்கு, he will rejoice over you with singing. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவரை ஆராதிச்சு பாடல் பாடி கனம் பண்ணணும். நம்ம கனம் பண்றோம், ஆனா ஆண்டவரும் பாட்டு பாடுறார். அவர் பாட்டு பாடுறதுனால தான் நம்மளால பாட முடிகிறது. ஒரு நாள் எங்க அப்பா ரொம்ப பலவீனமா, ஆரம்ப காலத்தில் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போகும் அப்படின்ற நிலைமையில இருந்தாங்க. ஒரு ஊழியத்திற்கு போக முன்பதாக, ஒவ்வொரு ஊழியம் போக முன்னாலும் அப்படிதான் வரும். மரணத்திற்கு ஏதுவான துக்கம் வரும், இல்லை மரணத்திற்கு ஏதுவான நோய் வரும். அப்போ அன்னைக்கு ராத்திரி ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். மூச்சு திணறிட்டு இருக்கும்போது ஒரு யூக்கலிலி போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்து பரலோகத்தின் பாடலை பாடினான். பாலஸ்தீனா தேசத்திலே இயேசு தோன்றினார்,
அவர் உனக்காக தோன்றினார்னு பரலோக பாடலை பாடினார். அப்படியே தூங்கினாங்க. காலையில் எழுந்து ஊழியத்திற்கு போனார்கள். மகிமையான கிரியைகளை கண்டார்கள். தேவதூதன் பாடுகிறான், ஆனால் ஆண்டவர் பாடுகிறார். பாருங்கள், அவர் யாரை குறித்து பாடுகிறார்? உங்களை குறித்து பாடுகிறார், என்னை குறித்து பாடுகிறார். அந்த பாடலின் சத்தத்தை தான் இயேசுசாமி கேட்டார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தவுடன் வானம் திறந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ தேவாதி தேவனுடைய பாட்டு கேட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஊழியத்திற்கு வரும் பொழுது தேவாதி தேவன் பாட்டு பாடி ஆண்டவனை ஊழியத்திற்குள் கொண்டு வந்தார். அப்படிதான் நம்மையும் அவர் கொண்டு வருகிறார். நமது பேரிலே அவர் பாட்டு பாடி கெம்பீரிக்கிறார். He rejoices over you with singing. அந்த பாடல் தான் இன்று வரைக்கும் நம்மை காத்து வந்திருக்கிறது. அழைப்பின் பாடல் அது. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, உம்மை நம்பி இருக்கும் அது பிள்ளைகளுக்கு உமது கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யும். இந்த நேரத்திலும் என்னென்ன தடைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வராமல் அவர்களை அந்த ஆசீர்வாதத்திற்கு விலக்கி செயல்படும் பிசாசுகள் இருந்தாலும் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன். அந்த தடைகளை பிடுங்கி போடுகிறேன். இந்த பிசாசுகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது அவர்களுக்குள் இறங்குவதாக. எல்லா மந்திர சக்திகளையும், பொறாமையின் ஆவிகளையும், பலவீன ஆவிகளையும், சோம்பேறித்தனமான ஆவிகளையும், சோர்வின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொடாதபடிக்க அவைகளை பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். இந்த நேரத்தில் இருந்து உமது வல்லமை இறங்கட்ட சுவாமி. ஆண்டவனே, நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்கு நீ ஜெயம் வரட்டும், வரட்டும். எல்லா காரியங்களிலும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வகையிலே ஜெயம் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசப்பா, அப்படியே செய்யும். அத்தனையிலும் ஜெபம், அத்தனையிலும் ஜெயம். வியாபாரத்திலே ஜெயம், வேலையிலே ஜெயம், குடும்ப உறவிலே ஜெயம், ஆனந்த மகிழ்ச்சி, படிப்பிலே ஜெயம். ஆண்டவனே, வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதிலே ஜெயம் உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை அவள் மீது வைக்கிறோம். அவள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செழிக்கட்டும். அவளுடைய வேலையிலே திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் செழிக்கட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். வீட்டை கட்டி முடிக்க கிருபை தாரும் இயேசுப்பா. ஆண்டவனே, தயவு செய்து அவளுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் தேடி வரட்டும். ஆர்டர்ஸ் தேடி வரட்டும், நன்மை தேடி வரட்டும். ஆண்டவனை உயர்வு தேடி வரட்டும். கணவனோடு போய் சேரும்படியான வாசல் திறக்கட்டும். வீசா தேடி வரட்டும் இயேசுப்பா. நன்மை உண்டாயிருக்கட்டும். விளைச்சல் அவர்களுக்கு நன்றாக 100 மடங்கு திரும்ப வரட்டும். ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், உண்டு பண்ணும், உண்டு பண்ணும். மன மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்கிறோம் இயேசுப்பா, கொடுக்கிறோம் இயேசுப்பா. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. நன்மையான நாட்களை உமது பிள்ளைகளுக்கு தாரும். அவள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். நாளை காலை எல்லாம் புதிதாக மாறட்டும். செழிப்போடு அவர்கள் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you richly.